Hello guys, welcome to my channel. So இன்னைக்கு tutorial பார்த்தீங்க அப்படின்னா white base யூஸ் பண்ணி மேக்கப் லுக் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மெக்சிகன் மேக்கப் மெத்தட். ஸோ இதில் ஆர்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு நம்ம வீடியோ எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் பிகின். This makeup artist claims that if you add a white base under your foundation, it'll look like you have a makeup filter on. Let's put it to the test. She's actually a Mexican makeup artist and does a lot of weddings and quinceaños, which is like the Mexican Sweet 16. It's giving, oh my god, this looks absolutely perfect. ஸோ கைஸ், நம்ம இந்த லுக் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின் அண்ட் லிப்ஸ் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்கின்னுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து செட்டாஃபிலோட மாய்ஸ்சரைசர் க்ரீம் எடுத்துக்கிறேன். ஸோ அதை எடுத்துகிட்டு என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்லா வந்துட்டு உள்ளே அப்சர்வ் ஆகிற மாதிரி வந்துட்டு மசாஜ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் வந்து லிப்ஸையும் வந்துட்டு நான் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் பேஸ்க்கு நான் வந்துட்டு இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து ஒயிட் க்ரீம் கன்சீலர் எடுத்துக்கிறேன். ஸோ இதை எடுத்துகிட்டு என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்துட்டு ப்ரஷ் வச்சே வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேக்கப் இண்டஸ்ட்ரியில் புதுசு கிடையாது. பிகாஸ் நம்ம ஒரு ஷேட்லேருந்து ஒரு டிண்ட் வந்துட்டு க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஒயிட் பிக்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஷேட்லேருந்து இன்னொரு ஷேட் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு டார்க் பிக்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ லைக் தட் ஒன்லி இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட எப்போயுமே வந்துட்டு ஒரு ஒயிட் பிக்மெண்ட்டும் டார்க் ஃபவுண்டேஷன் ஒரு ஷேடும் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ நம்ம ப்ரொஃபஷ்னல் ஆர்டிஸ்ட் யாரும் இந்த டெக்னிக் வந்துட்டு கிளையண்ட் கிட்ட யூஸ் பண்ணுறது கிடையாது. பிகாஸ் நம்ம ஒரு டார்க் ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் டார்க்காக இருந்துட்டாலுமே அந்த ஒயிட் கூட பிளெண்ட் ஆகும்போது உங்களுக்கு உங்கள் டோனை விட கொஞ்சம் டார்க் டோன் தான் கிடைக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து பிளெண்ட் ஆகி உங்களுக்கு அந்த நேச்சுரல் க்ளோ லுக் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஷேடை விட டார்க்காக இருந்தாலும் ஒரு மாதிரி டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபேஸ். நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக அந்த டார்க் ஃபவுண்டேஷன் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து சூஸ் பண்ணிட்டீங்கன்னாலும் ஒயிட் பேஸோடு அது பிளெண்ட் ஆகும்போது உங்களுக்கு லைட் ஷேட் வரும்போது பேஸ் ஒயிட்டாக இருக்கனால கண்டிப்பாக வந்துட்டு க்ரே அடிக்கிறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ இதை வந்துட்டு யாருமே கிளைண்ட் கிட்ட வந்துட்டு யூஸ் பண்ணுறது கிடையாது. பட் கரெக்டான டார்க் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணி பண்ணும்போது இந்த மேக்கப் லுக் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குது. நானும் இதை அப்ளை பண்ணேன். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் வந்துட்டு நான் வெயிலையும் போனேன். அண்ட் வந்துட்டு இது ரொம்ப வந்துட்டு நான் ஒரு 8 hours பக்கம் வந்துட்டு என்னோடய ஃபேஸ்லேயே விட்டுருந்தேன். இதோட ஃப்ளாஸ் எப்படி இருக்குது, இதோட பிளெண்ட் ஆனதுக்கப்புறம் இதோட லுக் எப்படி இருக்குன்னு வந்துட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக விட்டுருந்தேன். பட் இது வந்துட்டு நல்லாவே இருக்குது. ஸோ ஃபைனலாக இந்த மெத்தட் வந்துட்டு யூஸ் பண்ணி மேக்கப் பண்ணும்போது நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா நம்ம கரெக்டான ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மேக்கப் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதோட லேயர் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒயிட் லேயர் அண்ட் தென் ஃபவுண்டேஷன் போட்டனால கலர் கரெக்ஷன் வந்துட்டு தேவைப்படாது. ஸோ எல்லாமே வந்துட்டு கவர் ஆயிடுது, அந்த ஒயிட்லேயே வந்துட்டு எல்லாமே கவர் ஆயிடுது. அண்ட் தென் உங்களுக்கு வந்துட்டு நேச்சுரலாக உள்ளேருந்து ஒரு ஃபேர் டோன் கிடைக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஸ் வந்துட்டு ஒயிட்டாக இருக்கிறனால நீங்கள் ப்ளஷ் அண்ட் கான்டோர் இதெல்லாம் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது நம்ம போடுற ஒரு கலராக இருக்கும். அண்ட் அது வந்துட்டு பிளெண்டாகி உங்களுக்கு கிடைக்கிறது வந்துட்டு ரொம்பவே ரோசி சீக்ஸ் மாதிரி கிடைக்குது. ஸோ இந்த லுக் வந்துட்டு டோட்டல் ஃப்ளாப்னு சொல்ல முடியாது. பட் நம்ம கரெக்டான ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்கு நான் ஃபவுண்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சிலேருந்து ஹெச்டி லிக்விட் ஃபவுண்டேஷன் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதோட ஷேட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 4.7. ஸோ இந்த ஷேடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைட்டிங்க்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் அது லைட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. பட் வந்துட்டு 4.7 அப்படிங்கிறது ஒரு டார்க் ஸ்கின் டோனுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஷேட் தான். ஸோ அதை எடுத்துகிட்டு என்னோடய ஸ்கின்னில் வந்துட்டு ஸ்வாட்ச் பண்ணி பார்த்துட்டு நான் வந்து அதை என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக அந்த ஒயிட் ஃபவுண்டேஷனுக்கு மேலே வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ், நான் இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் பேஸ் வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணேன் அப்படிங்கிறதையும் நான் ஃபுல்லாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அண்ட் வந்துட்டு அதுக்கு மேலே ஒரு டார்க் ஃபவுண்டேஷன் எப்படி அப்ளை பண்ணேன் அப்படிங்கிறதையும் நான் வந்துட்டு ஃபுல்லாக காமிச்சிருக்கேன். பிகாஸ் நான் கட் பண்ணி போட்டிருந்தா சப்போஸ் உங்களுக்கு அது புரிஞ்சிருக்காது, அதுக்கப்புறம் டக்குன்னு உங்களுக்கு மாறும்போது எப்படி இது வந்துட்டு பிளெண்ட் ஆச்சு அப்படிங்கிறது புரியாது அப்படிங்கிறனால நான் ஃபுல்லாக ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நான் அப்ளை பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பியூட்டி பிளெண்டர் வச்சுட்டு நான் அதை வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு ரொம்ப வந்து பிளெண்ட் பண்ணாமல் டேப் பண்ணி ஜஸ்ட் அதை வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன்.
அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சேம் இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட இன்னொரு பேலட் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த கலர் வீலேருந்து நான் வந்து கன்சீல் பண்ணுறதுக்காக அண்டர் ஐ ஹைலைட்டிங்க்கும் ஃபேஸ் ஹைலைட்டிங்காக ஒரு லைட் ஷேட் எடுத்துகிட்டு என்னோட அண்டர் ஐஸில் வந்து நோஸ் எங்கெல்லாம் நமக்கு ஹை பாயிண்ட்ஸ் ஹைலைட்டிங் பண்ணுற பாயிண்ட்ஸ் இருக்கும், ஸோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணி நான் ஹைலைட்டிங் பண்ணிக்கிறேன் என்னோடய ஃபேஸை. இந்த ஹைலைட்டிங் பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின் டோனை விட ஒரு ஷேட் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஷேட் தான் எடுத்திருக்கேன். பிகாஸ் நம்ம வந்துட்டு ஃபவுண்டேஷனுக்கு கீழேயும் வந்துட்டு ஒயிட் போட்டிருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு லைட்டான ஷேட் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை எடுத்துகிட்டு என்னோடய அண்டர் ஐஸ் ஹை பாயிண்ட்ஸ்லலாம் வந்துட்டு அப்ளை பண்ணி சேம் பியூட்டி பிளெண்டர் வச்சு நான் வந்துட்டு அதையும் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா Forever 52 ஒரு என்னோடய ஷேட் காம்பேக்ட் எடுத்து நான் வந்துட்டு அந்த போட்டிருந்த எல்லா ஃபவுண்டேஷன் கன்சீலர் எல்லாத்தையும் வந்துட்டு நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ பவுடர் வச்சு செட் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நோஸ் கான்டோரிங், சீக், சின், ஜாலைன் எல்லா கான்டோரிங்கும் வந்துட்டு நான் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் ப்ளஷ்ஷும் போட்டு என்னோடய ஃபேஸ்க்கு கொஞ்சம் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்துட்டு ஃபேஸ் ஃபுல்லாக பேஸ் முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா லைட்டாக ஐப்ரோஸ் அண்ட் வந்துட்டு கொஞ்சம் ப்ளஷ் இதெல்லாம் போட்டு என்னோடய ஃபேஸில் கலர் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்துட்டு ஒரு மஸ்காரா அண்ட் வந்துட்டு ஒரு லிப்ஸ்டிக்கோட நான் இந்த லுக்கை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஃபேஸோட பேஸ் ஃபுல்லாக செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா லேஷ் கர்ல் பண்ணிக்கிறேன். அண்ட் ஐ லேஷ்க்கு பார்த்திங்க அப்படின்னா நான் மேபெலினோட ஹைப்பர் கர்ல் மஸ்காரா யூஸ் பண்ணி கேர்ள்ஸ் வந்துட்டு பண்ணிக்கிறேன். அண்ட் தென் லிப்ஸ்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் ஷேட் எடுத்து நான் வந்துட்டு என்னோடய ஃபைனலாக ஃபுல் லுக்கையும் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். லிப்ஸ்டிக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா Forever 52 வெல்வெட் மேட் லிப்ஸ்டிக். ஸோ இதோட ஷேட் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா FT027. ஸோ இதான் அந்த லிப்ஸ்டிக். ஸோ இதான் நான் யூஸ் பண்ணி என்னோடய ஃபைனல் லுக் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இன்சைட் காஸ்மெட்டிக்ஸில் இருந்து மேக்கப் ஃபிக்ஸர் எடுத்துகிட்டு என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி ஜஸ்ட் அது லைட்டாக ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு பியூட்டி ஸ்பாஞ்ச் வச்சு ஜஸ்ட் வந்துட்டு ப்ரெஸ் மட்டும் பண்ணி விட்டுக்கிட்டேன். பிகாஸ் வந்துட்டு உங்களுக்கு அந்த மேக்கப் செட் பண்ண பவுடர்ஸ் எல்லாமே வந்துட்டு பிளெண்ட் ஆகி ஒரு நேச்சுரல் லுக் வந்துட்டு கிடைக்கும். ஸோ கைஸ் இந்த லுக்கு பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு எல்லா லைட் செட்டிங்ஸ்லேயும் காமிச்சிருக்கேன். இப்போ காமிச்சிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ரூமில் வந்துட்டு டியூப் லைட், LED லைட் எல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரிங் லைட் முன்னாடி மட்டும் என்னோடய ஃபேஸ் எப்படி இருக்குது, சைடில் ஒரே ஒரு லைட் மட்டும் போட்டு இந்த லுக் இது பார்த்திங்க அப்படின்னா ரிங் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்துட்டு ரூம் லைட்டில் வந்துட்டு எப்படி ஃபேஸ் வந்துட்டு தெரியுது அப்படிங்கிறது காமிச்சிருக்கேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா ரூமில் இருக்க டியூப் லைட், LED லைட்டோட சேர்த்து ரிங் லைட்டில் வந்துட்டு ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் காமிச்சிருக்கேன். சைடாக வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் இதை சென்டராக கொண்டு வந்தோம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ ஃபில்டர் எஃபெக்ட் ஆன் அந்த மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு நம்ம எல்லா லைட்டிங்ஸ்லையும் நம்ம ஃபேஸ் எப்படி தெரியுது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான். இது பார்த்திங்க அப்படின்னா எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டோர் ஓப்பன் பண்ணி அதில் வர சன்லைட்டில் வந்துட்டு நம்ம ஃபேஸ் எப்படி தெரியுது அப்படின்னு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். until then take care. Bye guys.